பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பிரியா. உன் கல்யாண விஷயமா நான் உன்கிட்ட பேசணும். என்னண்ணே கல்யாண விஷயமா? எதுக்குண்ணே இப்போ கல்யாணம்? ஆமா பிரியா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல பையன் இருக்கான். அவன் போட்டோவை காட்டுறேன், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அண்ணே எனக்கு இப்போல்லாம் கல்யாணம் வேணாண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ண்ணே. நானே உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ பண்ணிக்கிறேண்ணே. இப்போ எனக்கு கல்யாணம் வேணாண்ணே. எவ்வளவு நாள் தான் நீ வீட்டிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட? ஒரு பொண்ணை வீட்டிலே வச்சிருந்தா எங்களை தானே தப்பா பேசுவாங்க. விடுப்பா, அவள் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள். அதுக்கு எதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க? அப்ப நீ வேற யாராவது பையனை லவ் பண்ணனாலும் அதவாது சொல்லு, அவனைவாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் அத்தையோட மகனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனை தான் நான் சின்ன வயசுலேருந்து விரும்பிட்டு இருக்கேன். அவனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணா. வேறு யாரையும் எனக்கு காட்டாத ப்ளீஸ் அண்ணா. அத்தைகிட்ட ஃபோன் போட்டு பேசுங்க. நான் கல்யாணம் பண்ணால் நான் அவனை தான் பண்ணுவேண்ணா. ப்ளீஸ் அண்ணா, என்னோட ஆசையும் இதுதான். பிரியா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் சரியான ஒரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னமோ பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்லல. விடுப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அவள் அழுகிறாள. என்னங்க, பிரியாட்ட பேசுனீங்களாங்க? அவள் என்ன சொன்னா? ஏதாச்சும் சொன்னாளா? ராணி, அவ அவங்க அத்தை பையன் இருக்கான்ல, அவனைதான் விரும்புறாளாம். அவன் சரியான பொறுக்கி. அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா ராணி. ஐயோ, அவன் சரியான பொம்பளை பொறுக்கிங்க. அவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். தயவு செஞ்சு அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. என்னமோ பண்ணட்டும் ராணி, நான் சொல்றத சொல்லிட்டேன். ஹலோ தம்பி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். நீ எதுவும் நினச்சிக்க கூடாது, சரியா? பிரியா அவங்க அத்தை மகனை தான் லவ் பண்ணுறாளாண்டா. என்னக்கா சொல்ற? நான் அவளை இவ்வளவு நாளா மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அவ அப்படியா சொன்னா? மனசு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. அவள்கிட்ட பேசுக்கா. அவளோட முடிவு அப்படின்றப்ப என்னப்பா பண்ண முடியும்? நீ அவளை மறந்துடு. உனக்கு நான் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அவதான்க்கா வேணும்.